அன்னியங்டாச்சிங் கோர்ஸ்னா வழக்கம் போல் உங்கள் ரோசா போக்கா ஒன்றும் இல்லை. எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்டெஸ் எதுக்குன்றது நான் முன்னோட்டத்திலே சொல்லியிருந்திருப்பேன். என்னோடய ஒர்க்குக்காகவும் சரி, என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ்க்காகவும் சரி. ஸோ நான் நிறையா டைம் எடுத்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஆல்சோ எனக்கு வந்து இந்த டிரெக்ஷன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே அது பக்கம் போயிட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதை எதுக்கு திருப்பி நான் வந்து யூடியூப் எடுத்துட்டேன் அப்படின்னா, உனக்கு வேலை இல்லையா, ஸோ அதனால் திருப்பி யூடியூப் எடுத்துட்டியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பர்சனலாக வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பியும் சரி நம்ம எதுக்கு நம்ம யூடியூப்புன்றது நம்ம பசங்களுக்காக நம்ம ஓப்பன் பண்ணது, எதுக்கு நம்ம அதை வந்து சும்மாவே வச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் திருப்பியும் கடையை ஓப்பன் பண்ணிட்டேன். லைக் தட் இப்படி எப்படின்னா ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் மாலோ ஒரு பொட்டி கடையோ பெருசாக நம்ம ஆசைப்படலாமே அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஷாப்பிங் மாலில் சொல்கிறேன். ஸோ ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து நல்லா போயிட்டு இருந்த ஷாப்பிங் மாலை திடீர்னு பூட்டி வச்சுட்டு திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு திறந்தேன் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ கண்டென்ட் என்னன்னா நம்ம ஜேஓபாவோட கில்லிங் இட் கேர்ள் அதை பற்றி தான் கண்டென்ட்டு. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். வந்து நிறைய ஆர்மிஸ்லாம் வந்து ஒரு பக்கம் கிரிஞ்சாக பண்ணுறாங்க, ஒரு பக்கம் டாக்ஸிக்காக பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கிரிஞ்சாக பண்ணாலும் சரி, டாக்ஸிக்காக பண்ணாலும் சரி, இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி நடுவில் நாங்கள் நிற்கிறோம். அதாவது நடுவில் நாங்கள் நிற்கிறோம்னா விச் மீன்ஸ் வி ஆர் மெச்சூர் ஆர்மிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்வியஸ்லி அவங்க வந்து அது அவங்க எம்வி பண்ணுறாங்க, அவங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களோட இது. எம்வியில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ நாள் தான் நம்மளுக்காக அவங்க வந்து ஒரு பொண்ணு கூட டச் பண்ணாமல் இருப்பாங்க. ஆல்சோ அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் ஆல்வேஸ். அது வந்து அது அவங்களோட பர்சனல் லைஃப், நம்ம அதை பற்றி பேசவும் கூடாது. உலகத்தில் எல்லாமே பண்ணுறது அவங்களுக்கு பண்ணுறாங்க. சரி, ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிடிஎஸை வந்து ஆர்மிஸ் வந்து எல்லாருமே அப்படி எல்லாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்மிஸ் இருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து கடவுள், அவங்க வந்து ஒரு ஃபார்ட் கூட பண்ண மாட்டாங்க, அவங்க பூ போக மாட்டாங்க, அவங்க ஷீட் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க டீசெண்டாக இருப்பாங்க. கடவுளே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து நம்ம ஹிஸ்டரியிலேருந்து புரட்டி பார்த்தா தெரியும். சரி, ஓகே, நம்ம அதுக்கெலாம் போக வேண்டாம். நம்ம எலாபரேட்டாலாம் வந்து பேசினா கதை அப்படியே எங்கே போய் எங்கேயோ முடிஞ்சிரும். நம்ம வந்து அந்த எம்விஸ் பக்கம் வருவோம். ஸோ ஜேஓபாப்பா வந்து கரெக்டாக 2023 வந்து 23 இல்லை 24 வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. அவர் ஃபெப்ரவரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசையாக ஸ்வீட் ட்ரீம்ஸ்லேயே அவர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து மேக் பண்ணிட்டார். என்னென்னா டைமண்ட் நெக்லஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனாலிசாலையும் வந்துட்டு அந்த கண்ணை வந்து காமிக்கவும் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, அது ஐயோட கண்ணு. சில பேர் வந்து இல்லை அவங்க ட்வைஸில் இருக்க நயோனை வந்து டேட் பண்ணுறாரு அப்படின்ற விதமாக அவங்களும் வந்து டான்ஸ் எல்லாம் கூட அவங்க கூட ஆடிட்டாங்க. அதெல்லாமே வந்து ஜேஓபாப்பா முடிச்சிட்டாரு. கடைசியாக வாங்கினா அவங்களுக்கு வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கில்லிங் இட் கேர்ளில் வந்து நிறுத்தினார். ஸோ உண்மையிலுமே அது வந்து கேமரா ஆங்கிள் தான். அவர் கிஸ்லாம் பண்ணல, ஹி டசன்ட் கிஸ் தட் கேர்ள். ஓகேவா? ஸோ கேமரா ஆங்கிளில் தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. பட் இருந்தாலும் நம்மளை வந்து கொஞ்சம் வந்து பயமுடுத்திட்டு தான் விட்டுருக்காரு. மேபி ஜஸ்ட்டு ஒரு ஒன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஜெலஸ்லாம் ஆகலப்பா. சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் எனி வேஸ், எனி கைண்ட் ஆஃப் வேஸ் ஐ எம் ஹாப்பி ஃபார் தெம், நாட் ஒன்லி ஹிம், தெம். ஸோ பிடிஎஸ் வந்து என்ன அவங்க பண்ணாலும் அது அவங்களோட லைஃப்காக பண்ணுறாங்க, அது அவங்களோட ப்ரொஃபஷ்னல். ஓகேவா? ஸோ நாளைக்கே வந்து அதுவும் இல்லாமல் டெயாங் வந்து அதுக்கு வரும் அடுத்த கண்டென்ட். அதுக்கு டெயாங் வந்து டான்ஸ் பண்ணுறாரு, பொண்ணு கூட வந்து டச் பண்ணுறாரு அதுன்னா சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி. அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த கான்ட்ரவர்சின்றதை தாண்டிலும் நீங்கள் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்கீங்க. ஸோ அந்த கிரிஞ்சிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாலே அது கிரிஞ்சையா இல்லை டாக்ஸிக்கான்னு தெரியல. பட் ரெண்டும் கலந்த ஒரு மிக்ஸான ஃபீலிங்காக தான் இருக்குது நான் பார்க்கும்போது. ஒன்ஸ் என்னன்னா எல்லாருமே வந்து ஜேஓபாப்பா வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபன்னியான வேஸ்லேயே இருக்குது. அவர் இப்படி பண்ணிட்டாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலுமே வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து பிடிஎஸ்லேயே டேஞ்சரான ஆள். ஏண்டா ஒரு வந்து பொண்ணு கூட வந்து டச்சிங்கில் எம்பிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து ஓவரு. இவர் டேஞ்சரஸான ஆள்லாம் சொன்னால் இன்னும் மற்ற ப்ளே பாய் ஹைடல்ஸ் இருக்காங்க, உமனைசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் எங்கே போவாங்க? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட்டு இஸ் ப்ரொஃபஷ்னல். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனாக பாருங்கள். ஓகே, ஃபைன். இதெல்லாம் வந்து இப்போது ஜேஓபாப்பா வந்து கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு.
obviously நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவர் வந்து இவ்வளோ இது பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து அவரோட ப்ரொஃபஷனல்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஜெயோ பாப்பா வந்து இந்த பொண்ணு கூட வந்து டச் பண்ணி நடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, அது எல்லாமே தட்ஸ் இஸ் பர்சனல் லைஃப். நாட் ஓன்லி பர்சனல் லைஃப், தட்ஸ் இஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். அப்பார்ட் ஃப்ரம் ஹீஸ் பர்சனல் லைஃப், தட் இஸ் ஆல்சோ he won't be respond for his own life. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் எதுவுமே வந்து கவனிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஆர்மி ஸ்கூலில் போயிட்டுருக்க ஒரு இது. ஸோ ஜெலஸ் ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிடிஎஸ் நம்ம பசங்க நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளை ஹீல் பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டத்தில் ஹீல் பண்ணியிருக்காங்க, நம்மளை வந்து டிப்ரெஷனில் இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கடமையாக தான் இருக்கணும். அதுக்காகவே அவங்க நம்ம ஹஸ்பண்ட்ஸு அவங்க நம்மளோட இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது. ஸோ ஆர்மிஸ் நீங்கள்லாம் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஆர்மிஸ் ஹூ கதறி ஃபையும். ஸோ எப்போ ஜெயோ பாப்பா வந்து கலக்கிட்டு இருக்காரு, பார்க்குற எல்லாரையும் கதற சதறன்னு விட்றாரு. அவர் பார்க்குற ஆர்மிஸை கதற விட்றாரு, ஆர்மிஸு கதறாங்க, வைபஸ் சதற விட்றாரு, அவரோட எம்பிஎல்லால் பதற விட்றாரு ஆகும் மொத்தத்தில். ஸோ அதுதான் சொன்ன மாதிரி பதற சதறன்னு நம்ம அவர் தான் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஜங்குக்குமே 3D ஜிமின் ஊ அப்படின்ற மாதிரிலாம் சாங் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே வந்து நல்லா இருந்தது. பட் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது ஜெயோப்பை வந்து ரொம்ப ஒரு விகரஸான மெம்பருன்ற லெவலுக்கு இறங்கி வச்சு செஞ்சிட்ருக்காரு. பட் அது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் தான். ஸோ அதெல்லாம் தாண்டிலும் அவங்க எல்லாமே ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் தான். ஸோ நம்ம நம்புவோம். ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன், யாரும் ஜெலஸ் ஆகாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஐயோ இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ஓபியோபா பயாஸ் யாரும் தயவு செஞ்சு ஜெலஸ் ஆகாதீங்க. எல்லாமே வந்து அவங்களோட லைஃப்பை தான் அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கான ஒரு லைஃப் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். By the way, your hope, I'm your hope, you're my hope, I'm J.O. Popa's fangirl. நான் வந்து ஜெயோப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபேன்கள். ஸோ அவரோட வீடியோ இது முழுக்கன்றனால அவரோட வேலை வந்து நான் கன்க்ளூஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு நெக்ஸ்ட்டு ஒரு புதிய கண்டென்ட்டுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். What the fish man? பஞ்சு முட்டாய் மாத்தி பட்டு வண்ண மறந்து கஞ்சி கொண்டு போறவளே மாறி வந்திருக்கேன். நீ வாரியா